வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடிக்காக காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியே இருக்குங்க. நகைக்கடன் தள்ளுபடி 2026க்கு தகுதி வாய்ந்த பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கும் பணியானது முழு வீச்சில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமா நடந்துட்டு இருக்குங்க. ஆனா அதுல தான் ஒரு புது பிரச்சனை உண்டாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதில் ஒரு புதிய எச்சரிக்கையும் மிக முக்கியமான ஒரு சரிபார்ப்பும் இப்போ கட்டாயமாக்கப்பட்டு இருக்குங்க. உங்க பேரு அந்த பட்டியலில் வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பொங்கல் பரிசு 2000 ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உண்டா? இது போன்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க உங்களோட பணத்தை பத்திரமா பாதுகாக்க முடியுங்க. அதிகாரப்பூர்வ தகவலின் பிரகாரம் தற்போது ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண்களை வைத்துதான் உங்களுடைய பெயர் பட்டியலானது சரிபார்க்கப்பட்டு வருதுங்க. இங்க தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரே ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா கடந்த முறையை போலவே இந்த முறையும் ஒரு கடனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா, உங்க ரேஷன் கார்டுல KYC எனப்படக்கூடிய ஆதார் இணைப்பு சரியா இல்லை அப்படின்னா உங்களோட பேர் தகுதியற்றவர்கள் பட்டியலுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதே போல அந்தியோதயா கார்டு வச்சிருக்கிறவங்க, அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தங்களுடைய விவரங்கள் சரியா இருக்கிறதா என்று ஒரு முறை சரிபார்த்துக்கிறது நல்லது. ஆனா போன முறை என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அந்தியோதயா மற்றும் அன்ன யோஜனா இந்த கார்டுல வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களே வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு நகைக்கடன் தள்ளுபடிக்காக போய் நகைக்கடன் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததுங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மாவுடைய கணக்கில் அந்தியோதயா அன்ன யோஜனா இது போன்ற கார்டுகள் வச்சிருந்தாங்கன்னா அவங்க பேரில் கொண்டு போயிட்டு 40 சவரன் நகைக்கடன்கள்லாம் வாங்கியிருந்தாங்க. அதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போன முறை பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்தியோதயா கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடியில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்தால் தான் தெரியுங்க. அடுத்து மிக மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு 2000 ரூபாய் பெற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததுங்க. அந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொங்கல் பரிசு 2000 ரூபாய் வாங்கினதுக்கும் நகைக்கடன் தள்ளுபடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ வீணான வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ தகவல் தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளுங்க. நம்ம சேனலில் கிடைக்கக்கூடிய ரெவென்யூவில் ஒரு பகுதியை ஏழை குழந்தைகளோட கல்விக்காகவும் முதியோர்களுடைய நலனுக்காகவும் நாம் செலவு பண்ண இருக்குங்க. ஸோ எங்களோட சேர்ந்து உங்களையும் நாங்கள் இந்த பணியை செய்ய அழைக்கிறோம். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு ஏழை குழந்தையோட கல்வியில் உங்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பங்கு இருக்கும் நான் நம்புகிறேங்க. ரொம்ப நன்றிங்க. எனவே நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் சில வாரங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் இருந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அது வரைக்கும் சோசியல் மீடியாவில் வர வதந்திகளை நம்ப வேண்டாம். சரியான தகவல் வந்த உடனே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு உடனே அப்டேட் செய்யறேங்க. இது குறித்து உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.